Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா next statement. Next அப்படிங்கிறது it can be used within the loop statement. ஒரு for loop இருக்கு அல்லது while loop இருக்கு அல்லது ஒரு repeat loop இருக்கு அப்படினா அதல வந்து நம்ம என்ன பண்ணலாம் next statement யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Next statement skip the remaining statements of the current iteration and the control goes to the next iteration of the loop statement. அதான் என்ன மீனிங் அப்படினா ஒரு loop statement இருக்கு அப்படினா அதுக்கு இடையில நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த நெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கிப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப் அல்லது வைல் லூப்புடைய அடுத்த இட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? அதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த இட்ரேஷன் வந்து அதோட ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். சரிங்களா? பிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூமரிக் வெக்டர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1லேருந்து n வரைக்கும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் அந்த ஐயோட வேல்யூ வந்து இந்த பிஆர் அப்படிங்கிற வெக்டரில் இருக்க வேல்யூவாக இருந்தால் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய யூஸ். இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரன் பண்ணுறேன். ஸோ நான் 50 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 50க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆட் நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகும். அதே சமயத்தில் எக்ஸப்ட்டு இந்த பிஆர் அப்படிங்கிற வெக்டர், இந்த பிஆர் அப்படிங்கிற வெக்டரில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸை தவிர மிச்ச எல்லா ஆட் நம்பர்ஸும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். வந்திருக்கு பாருங்கள், 1 3 5 7 9 வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. 9 வந்து இந்த பிஆர் அப்படிங்கிற வெக்டரில் இருக்குது. அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 11 13, அதே போல் 15 வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் இட்ரேஷன் பாதியிலே ஸ்கிப் பண்ணணும் அல்லது அந்த இட்ரேஷன் விட்டுட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் திரும்ப ரன் பண்ணி 100 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ 100க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆட் நம்பர்ஸும் வரும் எக்ஸப்ட்டு இந்த பிஆர் வெக்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், 1லேருந்து 99 வரைக்கும் வந்திருக்கு. இதில் இந்த 39 45 49 எல்லாமே வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோடைய யூஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.